ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறத விட நம்ம சின்ன பாப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் பேபி அவங்க தான் பாருங்கள். காலைல குளிச்சுட்டு டியூஷன் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. மதியம் 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் புது ட்ரெஸ்லாம் எதுவும் போடலை. புது ட்ரெஸ் எடுக்கலை, ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ் இருக்குது, அதை தான் போட போகிறாங்க. அவங்க அத்தை வீட்டுக்கு பிரியாணி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அத்தை பூ கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சந்தீப் ஊருக்கு போயிருக்கான், அதனால் நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே இருந்தோம். எப்படிம்மா இருக்குது பிரியாணின்னு. சின்ன பாப்பாவும் சௌமியாவும் சூப்பராக இருக்குமான்னாங்க. பெரிய பாப்பா கேட்டேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரும்ப கேட்டேன், சூப்பராக இருக்குமான்னாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கேக்கெலாம் வாங்கலை இந்த வருஷம். அதனால் நானும் சௌமியாவும் சேர்ந்து சரி கேக்கு மாதிரி கேசரி செய்யுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள், நான் மேக்கப் போட்டு வரேன்னு பெரிய பாப்பா கூப்பிட்றாங்க. நீ போட வேணாண்டி, நானே போட்டுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. நம்ம அதுக்காட்டியும் கேக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்போன்ட்டு நானும் சௌமியாவும் சேர்ந்து கேசரி கிண்டிகிட்டு இருந்தோம். கேசரி கிண்டி கேக் மாதிரி வரணுங்கிறதுக்காக ஒரு கப்பில் ஊற்றி எண்ணெய்லாம் தடவி ஒரு கப்பில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்காட்டி அவங்க பாருங்கள், இதுதான் அவங்க பர்த்டே ட்ரெஸ், இதுதான் வேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இது இப்போ வீட்டில் ஏற்கனவே இருந்து போடாத ட்ரெஸ் தான். புதுசாலாம் ட்ரெஸ்ஸே எடுக்கல, பிறந்த நாளைக்கு இருந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் சௌமியாவுடைய மேக்கப் காஸ்டியூமு. அவங்க பரதநாட்டியம் போகிறாங்க. அவங்க வந்து நான் மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா உட்கார வச்சு மருதாணிலாம் போடுறாங்க. மருதாணி போடுறதுக்காட்டியும் அதை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அப்படி போடு இப்படி போடு, நல்லா போடலை, அழகாக போடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மருதாணி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருதாணி போட்டதுக்கப்புறம் நான் 2 பேரும் தலை வாரி விட்டு பூவெலாம் வச்சு விட்டேன். இன்னும் ஃபேஸுக்கு மேக்கப் போடல. இப்போ அடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம சௌமியா தான் பாருங்கள். அடுத்து ஃபேஸுக்கு மேக்கப் போட போகிறாங்க. ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. பரதநாட்டியம் கிளாஸ் போகிறதுனால சௌமியாவே அவளே மேக்கப் போட்டுப்பா. இப்போ எங்கேயா டான்ஸ் ஆட போகணுன்னா அவங்களே மேக்கப் போட்டுப்பாங்க. அந்த இதில் பாருங்கள், இவளுக்கு மேக்கப் போடுறேன்ட்டு ஏண்டிய வாயெல்லாம் அது இதையும் அடிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரிவா, நான் இது பண்ணாமல் அடித்து விட்றேன் அப்படின்னு சொல்லி மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு அடுத்து அவங்க மேக்கப் ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீம் போடுறாங்க. க்ரீம் போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்ட பிறகு எப்படி அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். அவள் காட்டவே மாட்டேங்கிறா சரியா. அப்புறம் இவ தான் இழுத்து வச்சு அப்புறம் அப்ளை பண்ணிக்கின்னு க்ரீம் போட்டதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் வேர் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். அவளே அதுக்காட்டி என் மூஞ்சை வீணாக்கிறாதடி, நல்லா இது பண்ணுடி, வீணாக்கிறாதடின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கா சௌமியா. பேசாத அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், டச்சப் ஒர்க் நடக்குது. எப்பயுமே பிறந்த நாள்லாம் நம்ம எப்பயுமே புது ட்ரெஸ்ஸு, செப்பல், கிளிப்பு, வளைய அதுவே ஒரு 2-3 ஆயிரம் செலவாகும். ஆனால் இப்போ இந்த வருஷம் சுத்தம் வரை எதுவுமே வாங்கலை. சாக்லேட் கூட சௌமியா தான் எடுத்துகிட்டு வந்தா அவங்க வீட்டிலேருந்து. கேக்கு செய்யலன்ட்டு தான் அப்புறம் நம்ம கேசரி இலையாவது செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சௌமியா கேசரி இலையை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்காட்டி சௌமியா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க பாப்பா. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நமக்கு தெரியாமே கேக் வாங்கிட்டு வர சொல்லிட்டாலாட்டுக்கு தெரியல, சர்ப்ரைஸாக கொண்டாந்து கொடுத்தா சௌமியா. ட்ரெஸ்ஸும் கூட எடுக்கலை. இது ஏற்கனவே வீட்டில் எடுத்து போடாமல் இருந்த ட்ரெஸ் தான். சரி அதே போட்டுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. சரின்ட்டு அதே வேர் பண்ணிட்டா. நல்லா தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. பாருங்கள், மேக்கப்லாம் முடிஞ்சிச்சு, ஃபுல் மேக்கப்பு. அடுத்து நாங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் எந்த பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ரீல்ஸ் பண்ணக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. சௌமியா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பலகாரம் நிஜமாலுமே அரைஞ்சிட்டா. அவர் வாட்டுக்கு திரும்ப 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் போட்டுருக்குறாங்க பாருங்கள். கேக் அவங்க பாப்பா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சௌமியா எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எப்பயுமே வருஷம் நைட்டு 12 மணிக்கெலாம் கேக்கு வெட்டி நாங்கள் கொண்டாடுவோம். சௌமியா கிஃப்ட்டு தான், சௌமியா சந்தீப் எல்லாமே கிஃப்ட்டு தான் கொண்டாந்து தருவாங்க. இந்த வருஷம் ரொம்ப டல்லாகவே போச்சு, என்னன்னே தெரியல. நம்ம எதுவுமே வாங்கலை. பூ கூட அவங்க சித்தி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பூ, கேக்கு எல்லாமே. சந்தீப்பும் பாப்பாவும் எங்கே போனாங்க, ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். சாக்லேட்டு 5 ஸ்டார் எல்லாம் போட்டு சௌமியா தான் கொண்டாந்து கொடுத்தது. சாக்லேட்டுனா சின்ன பிள்ளை யாருக்குமே கொடுக்க மனசே வராது. எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெறும் 1 ரூபா சாக்லேட்டு மஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு போய் சௌமியாட்ட கொடுக்குது. எங்கடி 5 ஸ்டார் அப்படின்னு கேட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சித்தியும் வந்துட்டாங்க. சித்திக்கும் சாக்லேட்டு இப்போ தான் கொடுத்தாங்க. அடுத்து அவங்க அத்தை வீட்டுக்கு போய் தாத்தா, அத்தை வீட்டில் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டு கேக்கு வெட்ட போகிறோன்னு அவங்க அத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீடியோவே அவங்க சரியாக எடுக்கல பாருங்கள்.
பாருங்கள் நம்ம செஞ்ச கேசரி கேக் எப்படி வந்துச்சுன்னு. ஹார்ட்டு கப்பில் வச்சு அதுமாரி ஹார்ட் மாதிரியே வந்துடுச்சு. சௌமியா தான் அதை டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நட்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நைட் சந்தீப் தள்ளி விட்டுருப்பான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம கேசரி கேக்கு. இது சந்தீப் வாங்கிட்டு வந்த கேக்கை பாருங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் தான் அவன் வாங்கிட்டு வந்தான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வேண்டாம் அடுத்த வருஷம் வெட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசரியில் சிம்பிளாக செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவங்க சித்தி பூ கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அத்தை பூவெலாம் வச்சு விட்டுட்டு அடுத்து அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. எங்கள் அண்ணி தான் எப்பயுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே செய்வாங்க. எங்கள் அண்ணி தான் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துலன்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயமே அவங்க தான் சொல்லி தருவாங்க. பாருங்கள், இந்த 4 பிள்ளைங்களுக்குமே எப்போ பிறந்த நாளாக இருந்தாலும் பிறந்ததுலேருந்து எல்லாமே அவங்க தான் முன்னே இருந்து எல்லாமே செய்வாங்க. அவங்க வந்து செஞ்சால் தான் நாங்களாம் சும்மா வேடிக்கை பக்கத்தில் தான் நிற்போம். பிறந்த நாள் எப்பவுமே அவங்க தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணது 4 பேரும் போய் கேக்கு வெட்டுங்கன்னா, பெரிய பாப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அவங்க 3 பேரும் கேக்கு வெட்டுறாங்க. பாருங்கள், சந்தீப் ஃபஸ்ட்டு அட்டையை பிரிக்கக்குள்ளேயே அவன் எடுத்து சாப்பிட்டுட்டான். ஓரமாக இருந்ததை எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப கேக்கு வெட்டினோடனே அவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். சௌமியாவும் பாருங்கள், சௌமியாவும் எடுத்து ஊட்டுறதுக்கு ரெடியாவா. அப்புறம் அண்ணி தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவாங்க. ஊட்டினதுக்கப்புறம் அடுத்து சௌமியா ஊட்டி விடுவா. இவன் வந்து எனக்கு கேக்கு கொடுங்க கேக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே நிற்கிறான். ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான், ஆனால் அதை மறந்துட்டான் அடிக்கிறதுக்கு. அடுத்தது இவங்க தான் சித்தி பாப்பா, எங்கள் பாப்பா எங்கள் ஓப்படி அவங்க தான். அவங்களும் வெளியில் போயிட்டு சாயந்தரமாக தான் வந்தாங்க. வரும்போது தான் கேக்கு சௌமியா ஃபோன் போட்டு சொல்லி கேக்கு வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. பிள்ளைக்கு ஆனால் நாங்கள் எதுவுமே இந்த வருஷம் செய்யலை. அடுத்த வருஷம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இருந்தாலும் அவளும் எதிர்பார்க்கல. ஆனால் சின்ன பிள்ளைங்களா இருக்கக்குள்ளே அது செய்யணும் இது செய்யணும் ட்ரெஸ் எடுக்கணும் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ பெரிய பிள்ளைங்க ஆனதில் அவங்களும் கேட்குறது கிடையாது. நம்மளும் அதை வந்து சரியாக எதுவும் இது பண்ணுறது கிடையாது. ஸ்கூல் போனால் ஏதோ மேக்கப்லாம் போட்டுவிட்டு பூவெலாம் வச்சுக்கிட்டு போவாங்க. ஸ்கூல் இல்லாதனாலே காலையிலேருந்து பிள்ளை ஒன்றுமே பண்ணல. இப்போ சாயந்தரமாக தான் கிளம்புனாங்க. ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து ஏன்டா அடிக்காமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டு தான் அவன் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸ்ப்ரே அடிக்கிறேன்ட்டு கேக்கில் அடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேக்கை மூடிட்டு திரும்ப அப்புறம் ஸ்ப்ரே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்றான் பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள தான் பிறந்த நாள்லாம் நல்லா கொண்டாடுறாங்க. அப்போல்லாம் சாக்லேட் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுக்கறது, அவங்க எதாவது கிஃப்ட்டு கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, காசு கொடுக்குறது அந்தமாரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அகல்யா யாருக்குமே கொண்டு போய் கொடுக்கல. அவங்க சித்திக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் கேக் கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லாம் ஒரே ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு கேக் ஊட்டிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. காலைல ஆனால் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் ஆனதும் கேக் வெட்டக்குள்ளே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பிறந்த நாள் இப்படி தாங்க போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.